சகலவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஜூம் மூலமாகவும் இந்த ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு நாளும் we are learning his word. This is not a time of preaching, it's a time of teaching. It's time of learning something from God. ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற நேரம் இது, கற்றுக் கொடுக்கிற காரியத்துக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். சத்தியத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாகவும் தேவன் நம்மளை அவருக்குள்ளாக பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் நம்ம சத்தியத்தை அறிய வேண்டும், ஏன் நம்ம வசனத்தை கற்றுக்க வேண்டும். ஏதோ எல்லாரும் பைபிள் வாசிக்கிறாங்க, அதில் நானும் வாசிக்கிறேன். எல்லாரும் நிறைய அதிகாரம் படிக்கிறாங்க, அதனால போட்டி போட்டு நானும் படிக்கிறேன். இங்கே போட்டிக்கு இங்கே இடம் கிடையாது. அவர் 50 அதிகாரம் படிக்கிறார், நான் இன்னைக்கு 60 படிச்சுட்டேன்னா ஆண்டவனை பயங்கரமாக ஆசீர்வதிப்பார். அந்த லெவலில் ஆண்டவர் பண்ணவே மாட்டார். வெதர் யூ ஆர் ரீடிங் for 100 chapters in a day or 200 chapters in a day, it doesn't matter to God as long as you put it in your heart and in your life. நீங்க உங்களோட இருதயத்திலும் உங்களோட வாழ்க்கையிலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம, if you read for thousands of words in a day, there is no use at all. So don't go behind the things around the world. இன்னைக்கு உலகத்துல உள்ள காரியங்களும் அப்படிதான் பண்றாங்க. நிறைய பேர் பாருங்களேன், உலகத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டு அதிகமான காணிக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டா ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. அப்போ அவங்களாம் என்ன பண்றாங்க, அந்த வருஷம் ஃபுல்லா பாவம் பண்ணுவாங்க, வருஷம் ஃபுல்லா தப்பு பண்ணுவாங்க. அப்படியே அந்த வருஷம் கடைசியில போய் ஏதாவது ஒண்ணு பலியை செலுத்தி ஏதாவது ஒரு ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணி ஆண்டவரை கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. இட் டசன்ட் ஒர்க் இன் தட் வே. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கின்ற தேவன், நம்மளுடைய காரியத்தையும் நல்லாவே தெரியும். ஸோ நம்ம வசனம் வாசிக்கும் பொழுது அதை அலோவ் பண்ணணும். அலோவ் தட் வேர்ட் டு டீச் யூ, அலோவ் தட் வேர்ட் டு கோ இன்சைட் யூ, அலோவ் தட் வேர்ட் டு டிரான்ஸ்ஃபார்ம் யூ. இதெல்லாமே நடக்கணும். இந்த டீச்சிங் அண்ட் transformation is more important when you read his word. நீங்க வசனம் படிக்கும் போது எதுவுமே புரிய மாட்டேங்குது, ஏதோ வேகா போகுது. வசனம் ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போது தூக்கம் தான் வருது. நிறைய பேருக்கு பைபிள் இட்ஸ் பெஸ்ட் ஸ்லீப்பிங் டோஸா இருக்கும். டக்குன்னு திறந்த உடனே அவங்களுக்கு தூக்கம் வரும். மற்றபடி அவங்க பாருங்களேன், படம் பார்க்கணும்னா 2.5 மணி நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு அதாவது அப்ப தூக்கமே வராது, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க. வெளியில இங்கே போய் ஊர் சுத்த போனா பயங்கர ஜாலியா பார்ப்பாங்க. ஆனா பைபிள் ஒரு 5 minutes படிக்கும் போது they get somewhere that spirit டக்குன்னு வந்துடும். அதெல்லாம் பிசாசோடைய தந்திரம். சரி, அதை பத்தி இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ we are meditating on the புக் ஆஃப் டேனியலை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர்ஸ்ல போட்டிருக்கிற ரகசியங்களும் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். I don't know how many of you are really blessed, how many of you are following us. May God's name alone be glorified. Please do subscribe our channel on YouTube as well as on the Facebook. So adil regular we do have a Bible study every day at 6:30 to 7 or 30 to 40 minutes. we are in his presence. நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம வார்த்தையை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். So share with your friends. Also, if you want to connect on Zoom, this is the idea, and maybe I will share on the Facebook as well as on YouTube. நீங்க Zoomல இன்டராக்டிவ் பண்ணா கூட எங்க பண்ணலாம். May God's name alone be glorified. Let's begin the Bible study today. Daniel chapter 9 இதை பத்தி நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் ஒரு 8 சாப்டர்ஸ் பார்த்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 6மே ஒரு ஹிஸ்டாரிக்கல் சாப்டரா இருந்து, அதுக்கு அடுத்ததுல பார்த்தா ப்ராஃபட்டிக்கல் சாப்டர்ஸ், எல்லாமே ப்ராஃபட்டிக்கல் விஷன்ஸ்லையும் இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்கள் தேவன் எப்படி தானியேலுக்கு வெளிப்படுத்துறது அதை குறித்து எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ. ஓகே, Daniel chapter 9 இதை குறித்து 8 வரைக்கும் பார்க்கும்போது, அதாவது இந்த chapter 2, chapter 7, chapter 8 இதெல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலரான விஷன்ஸ் தான். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் விஷன், ஆன சேம் மீனிங். அந்த உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் எதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நேபுகாத்நேசர் மூலமாக வெளிப்படுத்தி தானியேல் மூலமாக அது மீனிங் கொடுக்க வச்சாரு. அதுக்கப்புறம் தானியேலுக்கும் 2 விதமான தரிசனங்கள் காமிச்சு, 2 விதமான தரிசனத்துலையும் சேம் மீனிங் தான் வந்தது. ஆனா மச் டீப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் விஷனை பார்க்கறதோட செகண்ட் விஷன்ல இன்னும் டீப்பா இருந்தது. ஸோ அதெல்லாமே அவருக்கு தானியேலுக்கு தெளிவா கன்ஃபார்ம் பண்றாரு. இது நான் தான் கொடுக்குறேன், இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா அது சில நேரத்தில் நமக்கு ஒரு தடவை ஒன்று பார்த்துட்டா நம்ம மறந்துடுவோம். இது ஆண்டவர் தானியேலுக்கு 3 தடவை ஸ்பெசிஃபிக்காவே அது கன்ஃபார்ம் பண்றாரு. 3 times. ஒன்று நேபுகாத்நேசர் மூலமாகவும், அடுத்த 2 தானியேல் மூலமாகவும், அடுத்த வருகின்ற உலக சாம்ராஜ்யங்கள் என்னென்ன இருக்கும், கிறிஸ்துவோட ஆட்சி வரைக்கும் எல்லாமே தெளிவாக அவர் சொல்றாரு.
ஸோ அப்போ அப்போ இந்த 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 சாப்டர் 2, 7 and 8 இது இது இந்த இந்த 3 சாப்டருமே சேமாக தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஆனால் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் விஷன்ஸ் மூலமாக, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் மூலமாக ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கும்பொழுது சாப்டர் 9 இது வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான அடுத்த ரெலம்ல ஆண்டவர் கொண்டு போறாரு. இன்னும் டீப்பான ஒரு 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 சாப்டராக இது இருக்கு. ஸோ இந்த சாப்டர்ல பார்க்கும்போது அவர் வந்து ஏற்கனவே ரெண்டு விஷன்ஸ் பார்த்துட்டாரு. இது திருப்பி இன்னொரு விஷன். இந்த விஷன் வந்து தரியு நாட்கள்ல நடக்குது. தரியு ராஜா வந்து மேடோ பெர்ஷியா அந்த சாம்ராஜ்யத்தோட அரசர். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 தரிசனங்களும் பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்த நாட்கள்ல யாரு இந்த பெல்ஷாத்சார் அந்த ராஜா இருக்கும்போது தானியேல் பார்த்தது. அதுலதான் இந்த உலகத்துல உள்ள சாம்ராஜ்யங்கள்லாம் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு தெளிவாக அவர் பார்த்தார். அப்போ இங்க அடுத்தது இவர் என்ன பண்றாரு, இதை வந்து படிக்கல, சாரி எதுவுமே எந்த விஷன்ஸ் பார்க்கல. ஹி ஸ்டார்டட் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். பாருங்களேன், அப்பவுமே வேத வசனத்தை அவர் வந்து தியானிக்க ஆரம்பிக்கிறார். பாருங்களேன், 2 விதமான தரிசனங்கள் ஆண்டவர் காமிச்சாரு, உலக சாம்ராஜ்யங்கள். அதுக்கப்புறம் வேர்டை சர்ச் பண்ணி பார்க்கறாரு, இதெல்லாம் எங்கெங்க என்னென்ன இருக்கு, யாரா இதுக்கு முன்னாடி உள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா தானியேலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எசையா, எரேமியா, எசேக்கியேல் அவங்க எல்லாம் வந்து வாழ்ந்த நாட்கள், மேஜர் ப்ராஃபட்ஸ் அவங்களாம். ஸோ அவங்க ஏதாவது இதை பத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு he started searching the word. அப்போ அந்த நாட்கள்ல பாருங்களேன், நம்ம இப்ப வந்து பைபிள் நம்ம கையில எல்லா வீட்லயும் ஒரு 15 பைபிள் நம்ம சும்மாவது வச்சிருப்போம். அந்த நாட்கள் இப்படி எல்லாம் பைபிள் பிரிண்ட் ஆகல, எல்லா கையிலும் பைபிள் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த நாட்களிலும் he somehow tried to get the words from the prophets. அதுக்கு முன்னாடி வர தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவர் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறார். பாருங்களேன், வசனம் 2 இருந்து தானியேல் 9:2-3 இருந்து எப்படி போட்டிருக்குன்னா, டியூரிங் த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஹிஸ் ரெயின், யாரு அந்த தரியு நாட்டு அந்த தரியு ராஜா ஆளுகை செய்யும் போது, ஐ டேனியல் லேர்ன் ஃப்ரம் ரீடிங் த வேர்ட் ஆஃப் த லார்ட். எப்படி அவர் வந்து அவருக்கு லேர்னிங் வருதுன்னா, பை ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு நமக்கும் ஏன் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல அதை பத்தி தான் பார்த்தோம். ஏன் நம்ம வசனத்தை வாசிக்க வேண்டும், டெய்லி ஏன் ஆண்டவர் வசனத்தை வாசிக்க விரும்புறாருன்னா, வசனம் வந்து ஒண்ணு நம்மளை வழி நடத்தும், தேவனுக்கு நேராக வெளிச்சத்துக்கு நேராக நம்மளை வழி நடத்தும். நம்மளுடைய பாதை கரெக்டாக போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை வச்சுதான் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். நான் இன்னைக்கு கரெக்டான ரூட்ல தான் போறேன்னு சொல்லிட்டு அது வசனம் மூலமா தான் என்னை வந்து ஆண்டவர் வழி நடத்துவார். அப்போ அந்த வசனம் தான் என்னை வந்து தேவனை போல உருவாக்கி கொண்டிருக்கிறது, மனவாட்டியாக என்னை மாற்றி கொண்டிருக்கிறது, தேவனுக்கு பிரியமான சந்ததியாக மாற்றி கொண்டிருக்குது. அப்ப அந்த வசனங்கிறது வந்து ஏதோ வந்து கடமைக்கு எல்லாரும் படிக்கிறாங்க, நானும் படிச்சு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க கிடையாது. வசனம் வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணும். அதுக்கு தான் நம்ம இந்த வேர்டு கொடுத்தாங்க. the word should transform you. நமக்கு அந்த வேர்டு படிச்சு நமக்கு இன்னும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரலைன்னா அப்ப வேர்டு உள்ளால போகலன்னு அர்த்தம். நீங்க இது வரைக்கும் பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். சும்மா தான் கடமைக்கு ஒரு ஸ்டோரி புக் மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கிறோமே தவிர we are not reading the word of God to the heart. நம்மளோட இருதயத்துல போச்சுன்னா நம்மளுடைய ஆத்மாக்கு அது வந்து ஒரு பெரிய உணவாக இருக்கும். பாருங்களேன், இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் கிரியை செய்யணும், அவருக்கு அந்த வார்த்தையின் மூலமா தான் கிரியை செய்வார். அப்ப அந்த வார்த்தை வந்தாதான் அவரால் கிரியை செய்ய முடியும். பாருங்களேன், இந்த வேதத்துல ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 3 வசனங்கள், அதாவது ஆதியாகமம் 1:2-3 இதுல பாத்தீங்கன்னா, முதலாவனது வந்து பிதாவானவர் வருவாரு, அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வராரு. அப்போ பிதா உடைய வார்த்தைக்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் வெயிட் பண்ணுவார். ஏன் அவர் ஜலத்தின் மேல் அசைவாடுறாருன்னா, பிதாவுடைய வார்த்தை வரும். அந்த வார்த்தை வந்தவொடனே பரிசுத்த ஆவியானவர் ஆக்டிவேட் ஆகி கிரியை செய்வார். ஸோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஆக்டிவேட் பண்ண வைக்கிறதுனா, the word of God, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார், உங்களுக்குள்ளே கிரியை செய்வார், உங்களை அவர் மாற்றுவார். சும்மா பரிசுத்த ஆவியானவர் மட்டும் நம்ம பெற்றுக்கொண்டுட்டு அமைதியா இருந்தா நம்மளால, அதாவது நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து தியானிக்காமையோ தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளாமலும் இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் நம்மளோட வாழ்க்கையில பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம வந்து வேதத்தை ஏன் படிக்கணும்னு சொல்றாங்கன்னா, நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும். அப்போ அந்த வேர்டு தான் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு வந்து ஃபுட்டாக போகுது. தேவனுடைய வார்த்தை தான் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஃபுட். அப்போ அந்த வார்த்தை உள்ளால போகும்போது அப்போ அங்க ஹோலி ஸ்பிரிட் வந்து ஆக்டிவேட் ஆகுறாரு. அப்போ அவர் போய் கிரியை செய்யறாரு. கிரியைனா நம்மளோட சரீரத்துல இருக்கிற கிரியைகள், நமக்கு சரீரத்துக்கு தேவையான காரியங்கள், எங்கெங்க இந்த இடத்துல நம்ம வந்து தப்பாக என்ன மாட்டிக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் மாத்துவார். இங்க தானியேலும் அந்த மாதிரிதான் பண்றார். வேர்டை ரீட் பண்றவங்க அப்பதான் கண்டுபிடிக்கிறாரு, எரேமியா கிட்ட ஆண்டவர் வந்து ஒரு டைம் லைனை கொடுத்திருக்கிறாரு. என்ன டைம் லைன் பார்த்தோம்னா, as revealed to Jeremiah the prophet, the Jerusalem must lie desolate for 70 years.
70 வருஷங்கள் வந்து எருசலேம் வந்து இப்படியே போட்டிருக்கும். தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பாலடிப்புகள் நிறைவேறித்தர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரியேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களினால் அறிந்து கொண்டேன். அப்போ எரேமியா வந்து இதை வந்து எரேமியா 29:10 இதை பத்தி போட்டிருக்கோம். அவர் வந்து அந்த எரேமியா புக்ஸை வாசிக்கும் போது கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு 70 years வந்து இவங்க இருப்பாங்கன்னு. அப்போ பாருங்களேன், இந்த எரேமியா 29:10 this is what the Lord says, you will be in Babylon for 70 years. 70 வருஷம் நீங்க பேபிலோன்ல இருப்பீங்க. But then I will come and do for you all the good things I have promised and I will bring you home again. அப்போ இந்த டைம் ஃப்ரேம் அவர் பாக்குறாரு. இவங்க பேபிலோனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் ஆக போகுது, 70 வருஷம் கிட்ட தாண்ட போகுது. ஆனா இந்த ப்ராமிஸ் நிறைவேறல. அப்போ இவர் பாக்குறாரு, ஆண்டவர் வந்து 70 years சொல்லிட்டாரு. 70 years வந்து ஆல்மோஸ்ட் இவங்க வந்து ஒரு 70 years கிட்டத்தட்ட ஆக போகுது. ஆனா இன்னும் அது குறித்த ஒரு அறிகுறியும் இல்லை, ஆண்டவர் வந்து காப்பாத்துற மாதிரியும் இல்லை. அப்போ அவர் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்குள்ள மீதி இருக்கிற வசனத்தை படிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது, எப்போ தன்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களை அறிக்கையிட்டு தங்களை வந்து நாங்க பாவம் பண்ணிட்டோம், எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிச்சு எங்களை உருவாக்குங்கன்னு அப்படி சொல்லும் போதுதான் ஆண்டவர் வந்து திருப்பி அவங்கள வந்து கொண்டு வருவார்னு சொல்லிட்டு, அதாவது 70 yearsல கொண்டு வருவார்னு போட்டிருக்கு. ஆனா அப்போ வந்து யாருமே வந்து அங்க வந்து ப்ரே பண்ண மாதிரி இல்லை, எக்ஸப்ட் தானியலை தவிர யாருமே ஸ்பெசிஃபிக்கா ப்ரே பண்ணல. அப்போ தானியலுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம இன்னும் ப்ரேயர் பண்ணாதனால, இந்த தேசத்துக்காக ஜெபிக்காதனாலதான் இந்த 70 years தான் எரேமியா மூலம் கொடுத்த தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேறல. 70 yearsல உங்க பேபிலோன்ல இருந்து வெளியில வந்திருக்கணும், ஆனா அது நடக்கல. அப்போ இவங்க பாக்குறாங்க, யாரு தானியல் பாக்குறாரு, ஓகே அப்போ வந்து நம்ம ப்ரே பண்ணாதனாலதான், நம்ம வந்து நம்மளே அறிக்கையிடாம இந்த மக்களுக்காக யாரும் ப்ரே பண்றதுக்காக இல்லாம திறப்பின் வாசல் நிக்கிறதுக்கு யாருமே இல்லாததுனாலதான் ஆண்டவர் இன்னும் நம்மளே சிறையிருப்புல வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு புரிஞ்சு அவர் ஃபாஸ்டிங் போட ஆரம்பிக்கிறார். ஃபாஸ்டிங் ப்ரேயர் பாருங்களேன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நீ நிறைய பேர் வந்து திறப்பின் வாசல் நிக்க தேவையில்ல, மற்ற மக்களுக்காக நிக்க தேவையில்ல. இங்க தானியல் தனியா ஒரு ஆள், தேசத்துல வேற யாருமே கிடையாது, இவர் தனியா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பத்தி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனா இவர் தனியா நிக்கிறாரு. இப்போ இவர் தனியா இருந்து அந்த வேர்டை கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த வேர்டோட இந்த டைம் ஃப்ரேமை கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன் எதனால மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு தெரியல. அப்போ அவங்க ஒழுங்கா ப்ரே பண்ணாதனாலதான் இந்த 70 yearsல இன்னும் உங்களுக்கு விடுதலை ஆகலன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சரி உடனே ப்ரே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு 3வது வசனம், so I turned to the Lord God and pleaded with him in a prayer and fasting. So I wore rough burlap and sprinkled myself with ashes. அந்த காலத்துல வந்து உபவாசம் பண்றதுக்கு அவங்க ரட்டு உடுத்தி அவங்க மேல வந்து சாம்பலை பூசி தான் ஜெயிப்பாங்க. அது வந்து ஒரு சைன் ஆஃப் ஃபாஸ்டிங். அவங்களாம் ஃபாஸ்டிங் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம், தங்களை தான் தாழ்த்துற ஒரு அடையாளம். இவரும் ஃபாஸ்டிங் போட ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஃபாஸ்டிங்ல இவர் எப்படி எல்லாம் ப்ரே பண்றாருன்னு பாருங்களேன். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம நிறைய நேரம் ஃபாஸ்டிங் வந்து நமக்காக இருக்கிறோம். இவரு பாருங்களேன் அந்த தேசத்துக்காக இருக்கிறார். அந்த தேசம் ரட்சிக்கப்படும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஒரு கேப்டிவா பேபிலோன்ல மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அடுத்த சாம்ராஜ்யம் வந்துகிட்டு இருக்கு. இது பேபிலோன்ல முடிஞ்சு போச்சு, பேபிலோனோட சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து தரியு வந்துட்டார், மீடோ பெர்ஷியா சாம்ராஜ்யம் வந்தாச்சு. இன்னும் எத்தனை வருஷம் நாங்க இங்கே இருப்போம், எங்களுக்கு அங்க வந்து இவங்களுக்கு வர்ஷிப் பண்றதுக்கு டெம்பிள் கிடையாது, எருசலேமுக்குள்ள போக முடியாது. எருசலேம் ஒரு டெசர்ட் லேண்டா மாறிடுச்சு. அப்படி இருந்த நிலைமையில எப்பதான் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எப்பதான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும், நாங்க எங்க ஊர்ல போய் எப்போ நாங்க வந்து நாங்க சுதந்திரமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவர் தனக்காக ப்ரே பண்ணாம அந்த தேசத்துக்காகவும் அந்த யூத மக்களுக்காகவும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த ப்ரேயர் பாருங்க, இந்த ப்ரேயர் நம்ம ரொம்ப அழகா பார்க்கணும். நான் வந்து தமிழ்ல மட்டும் நான் இங்கிலீஷ்ல மட்டும் வாசிக்கிறேன். ஏன்னா இப்ப நிறைய நான் இங்கிலீஷ் தமிழ்ல வாசிக்கும் போது டைம் நிறைய ஆகுது. ஸோ நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். உங்களுக்கு தமிழ்ல வேணா கூட இங்க நான் தமிழ்ல கீழேயும் இந்த ஸ்லைட்ல இருக்கு. ஸோ யூ கேன் ஆல்சோ ரெஃபர் இன் தட். அப்ப தானியேல் 9:4 இருந்து அவரோட ஜெபம் ஆரம்பிக்குது. I prayed to the Lord my God and confessed. First confess பண்றார், oh Lord you are a great and awesome God. இந்த தானியேலோட பிரேயர் வந்து நம்மளோட டெய்லி பிரேயராகவும் இருக்கணும். ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், அது நீங்க இதை வந்து அவர் பண்ண ஒவ்வொரு காரியமும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம கத்துறாரு. ஜெபம்னா என்ன, ஃபர்ஸ்ட் நம்மளே தாழ்த்தி மற்றவங்களுக்காக எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தானியேல் வந்து ரொம்ப அழகா சொல்லித்தரார். அப்ப தானியேல் 9:4 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எங்க தேவனை மகிமைப்படுத்த, you are a great and awesome God. You always fulfill your covenant and keep your promises of unfailing love to those who have loved you and obey your commands. எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துறாரு. இட்ஸ் a kind of worship பாருங்களேன். பட் we have sinned. ஆனா நீ அதாவது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உயர்த்திட்டாரு, அதுக்கப்புறம் இவரை தாழ்த்துறாரு.
அதுக்கப்புறம் எப்பவுமே வர்ஷிப் பண்ணும்போது தேவன் உயர்த்தப்படணும், நாம இருக்கணும். அதனாலதான் இந்த யோவான் ஸ்தானகன் சொல்வாரு, அவர் பெருகணும் நான் செருகணும், அதான் ஆராதனை. ஓகே, பட் வி ஹவ் சின்ட் அண்ட் டன் ராங். நாங்க வந்து பாவம் பண்ணிட்டோம், நாங்க இது பண்ணிட்டோம். we have rebelled against you and scorned your commands and regulation. நாங்க வந்து நீங்க கொடுத்த கட்டளைகளை மீறிட்டோம், நீங்க 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 போட்ட உடன்படிக்கை நாங்க தாண்டிட்டோம் எல்லாமே. அதாவது இவர் தன்னைத்தான் தாழ்த்தி எல்லாம் அறிக்கையிடுறாரு. நம்ம வாழ்க்கையிலும் அறிக்கையிட வேண்டும். தினமும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் பண்ணும். முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துருங்க, அவரை ஆராதிங்க. அதுக்கப்புறம் உங்களை தாழ்த்துறதுனா, ஆண்டவரே நான் இன்னைக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய சன்னிதானத்துல ஏதாவது பாவம் பண்ணியிருப்பேன், அது எல்லா விஷயம் நீங்க அவர் சன்னிதானத்துல உங்களோட வீக்னஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. So we have refused to listen to your servants the prophets who spoke on your authority to our kings and princes and ancestors, to all the people of the land. இதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் மூலமாக நீங்க பேசின காரியங்களை நாங்க வந்து கண்டுக்கல, அதை நாங்கள் ஏத்துக்கவும் இல்லை. அது ராஜாக்களுக்காக இருந்தது, ஜனங்களுக்காக இருந்தது, எங்களோட சந்ததிகளுக்காக இருந்தது. அதை நாங்க வந்து எங்க மனசுல கூட நாங்க ஏத்துக்கவே இல்லை. தப்ப உணர்றாங்க எல்லாரும். ஆக்சுவலா தானியேல் அப்படி வாழல. தானியேல் வந்து ஆண்டவர் கிட்ட பயங்கர க்ளோஸா வந்தாரு. ஆனா தானியேல் மட்டும் இப்ப இவர் நினைச்சிருந்து எப்படி ப்ரே பண்ணிக்கலாம், ஆண்டவரே நான் நல்ல பரிசுத்தமா இருக்கேன், ஆனா இந்த ஜனங்கள் பாருங்களேன் ஒண்ணுமே தெரியாம அவங்களுக்கு மண்டையில ஒண்ணுமே இல்லாம தப்பு பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் மேல பிளேம் போட்டு ப்ரே பண்ணிருக்கலாம். ஆனா இவர் அப்படி பண்ணல. இவரு நல்ல ஆண்டவர் கிட்ட நல்ல ஜெப வாழ்க்கையிலும் தரிசன வாழ்க்கையிலும் தேவனோட நெருங்கி பேசுறதும் இருந்தாலும் இவரும் அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டாரு. ஆண்டவரே நானும் ஒண்ணு இல்ல. பாருங்க, தன்னை தான் தாழ்த்துறாரு பாருங்களேன். அவ தாழ்த்திட்டு அப்போ இந்த இடத்துல திருப்பி அவரோட பிரேயர் போகுது. 7வது வசனம், தானியேல் 9:7. Lord, you are in the right, but as you see our faces are covered with shame. நீங்க எல்லாமே கரெக்டா தான் பண்றீங்க, ஆனா நீங்க பார்க்கும் பொழுது இங்க எங்களோட முகம் வந்து வெக்கத்தினால மூடி இருக்கு. This is true of all of us, including the people of Judea and Jerusalem and all Israel scattered near and far, wherever you have driven us because of our disloyalty to you. உமக்கு நாங்க டிஸ்லாயலா இருந்தோம், உமக்கு நாங்க உண்மையா இல்ல, அதனால நாங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டோம். யாரு? எல்லாருமே. யூதேயா, எருசலேம் உள்ள மக்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே சிதறடிக்கப்பட்டது. எதனாலதான்? நாங்க உமக்கு வந்து லாயலா இல்ல, நாங்க உண்மையா இல்ல, நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை நாங்க வாழல, அதனாலதான் எங்களோட வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு தானியேல் சொல்றார். இதெல்லாமே பிரேயர். அப்போ, ஓ லார்ட், we and our kings, princes, ancestors are covered with shame because we have sinned against you, but the Lord our God is merciful and forgiving. இது ஃபர்ஸ்ட் வந்து இவரை தாழ்த்தி இவங்க அறிக்கையிட்டோன்னா ஆண்டவர்கிட்ட வந்து இரக்கத்தை கேட்கறாங்க. ஆண்டவரை நீங்க மர்சிஃபுல் இருக்கீங்க, நீங்க மன்னிக்கிற தேவனாக இருக்கீங்க. even though we have rebelled against him, we have not obeyed the Lord our God, for we have not followed the instruction he has given through his servant the prophets. தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களையும் அல்லது நாங்க உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியாம போனதுனால தான் நாங்க சிதறடிக்கப்பட்டோம். எல்லாத்தையும் இவங்க பண்ண தப்புதங்கள் எல்லாத்தையும் அறிக்கையிடுறாங்க. ஏன்னா தானியேல் வந்து அந்த எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தாங்க. டைம் ஃப்ரேம்ல 70 இயர்ஸ்க்குள்ள வந்திருக்கணும். ஆனா 70 இயர்ஸ்க்குள்ள ஒரு கண்டிஷன் இருந்தது. இவங்க எல்லாமே தங்களை தான் தாழ்த்தி வெறுமையாக்கி இவங்க அறிக்கையிட்டு பாவம் பண்ணி மனம் திரும்பும் போதுதான் ஆண்டவர் 70 இயர்ஸ்ல அந்த ப்ராஃபஸி ஃபுல் பண்றாங்க. அப்போ அது வரைக்கும் யாருமே அந்த வசனத்தை எடுத்து அவங்க யாரும் ப்ரே பண்ணல. அப்ப இவர் மட்டும் கரெக்டா வசனத்தை எடுத்து பாக்குறாரு. ஆனா அந்த வசனம் நிறைவேறாத நோக்கம் என்னன்னா, இவங்களை யாருமே தாழ்த்தல, இவங்க யாருமே அறிக்கையிடல, இவங்க யாருமே பாவம் பண்ணிட்டாங்கன்னு யாரும் உணரவே இல்லை. அதனாலதான் தானியேல் வந்து எல்லாத்தையும் அப்படியே ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார், என்னோட ஜெபத்தை எப்படி எதிர்பார்க்கிறார், மற்றவங்களுக்காக நான் அவங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு இவர் தன்னைத்தான் தாழ்த்தி ஜெபிக்கிறார். சரி, அடுத்தது 11வது வசனத்துல பாருங்க. all Israel has disobeyed your instructions and turned away, refusing to listen to your voice. இது ஒரு பெரிய ஜெபம், அந்த மத்தவங்களுக்காக தான் ஜெபிக்கிறாரு. So now the solemn curses and judgments written in the law of Moses, the servant of God, has been poured down on us because of our sin. நாங்க பண்ண பாவத்தினால தான் எங்க மேல நீங்க வந்து அந்த சாபத்தையும் அந்த நியாய தீர்ப்பையும் வர வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்றாங்க. யாரு? இப்ப தானியேல் உணர்ந்த மாதிரி சொல்றாரு. You have kept your word and done to us and our rulers exactly as you want. Never has there been such a disaster has happened in Jerusalem. நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் இப்படி, அதாவது முதல்ல வந்து எகிப்திலிருந்து ஆர்டர் கொண்டு வந்ததா, அதுக்கப்புறம் இஸ்ரேல் தேசமே இல்லாத அளவுக்கு இங்க வந்து அடிச்சு வெளியில துரத்தி இவங்க பாபிலோன்ல போய் மாட்டிக்கிறாங்க. Every curse written against us in the law of Moses has come true. Yet
We have refused to seek mercy from the Lord our God by turning from our sins and recognizing this truth. Therefore, the Lord has brought upon us disasters he prepared. The Lord our God was right to do all these things, for we did not obey him. இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்ற, ரொம்ப டீட்டெயிலா அவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. நாங்க இஸ்ரேல் ஜனங்கள் அவரையும் சேர்த்து நாங்க நீங்க விரும்புற மாதிரி வாழ்க்கை நாங்க வாழல, நாங்க பாவம் பண்ணோம், நாங்க உண்மையான தேவனை விட்டுட்டு நாங்க வேற தேவர்களையும் வணங்கினோம். நீங்க கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறி நாங்க எங்க இஷ்டத்துக்கு நாங்க வாழ ஆரம்பிச்சோம். அதனால எங்களே நீங்க அடிமையாக பாபிலோனுக்கு வித்துட்டீங்க, மற்றவங்க எல்லாமே சிதறடிக்கப்பட்டாங்க. அதனால இவர் எல்லாமே கன்ஃபஸ் பண்ணிட்டு ஃபைனலா இந்த பிரேயர் எப்படி முடிக்கிறார் பாருங்களேன். தானியேல் 9:15, "O Lord our God, you brought lasting honor to your name by rescuing your people from Egypt in great display of power, but we have sinned and are full of wickedness." ஒரு 4 இடத்துல நாங்க பாவம் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அறிக்கையிடுறார். கரெக்டா கன்ஃபஸ் பண்ற 4 இடத்துல நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ்ல வரும். 4 இடத்துலயும் ஒரு பாவம் பண்ண அறிக்கையிடுறாரு. அப்புறம், "In view of all your faithful mercies, Lord, please turn your furious anger away from your city, Jerusalem, your holy mountains. All the neighboring nations mock Jerusalem and your people because of our sins and the sins of our ancestors." எல்லா தேசத்தாரும் பாருங்களேன், அவங்க பண்ண பாவத்தினால இப்ப அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க, அவங்களே அவங்க தேசத்தினால வாழ முடியல, அடிமையா வேற எங்க வாழ்ந்துட்டு வந்து எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஃபைனலா, "Oh our God, hear our servant's prayer. Listen as I plead. For your own sake, Lord, smile again on your desolate sanctuary." ப்ளீஸ் எங்களை மேலே பார்த்து கொஞ்சமாவது சிரிங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் அறிக்கையிடுறோம். இது தானியேல் தனி மனிதனாக அந்த எல்லா தேசத்துக்காகவும், அதாவது அந்த 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 யுதயா, இஸ்ரேல், ஜெருசலேம் உள்ள மக்கள் எல்லாத்துக்காகவும் தனிமையா இருந்து இவர் ஜெபிக்கிறார். இந்த ஒரு இருதயம் நமக்கு வேணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நிறைய செல்ஃபிஷான ப்ரேயர்ஸ் நிறைய வருது. செல்ஃபிஷான ப்ரேயர்ஸ்னா, நான் மட்டும் என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும், மத்தவன் என்ன ஆனாலும் எனக்கு என்ன, அப்படி இல்லை. இவர் பாருங்களேன், இவர் சூப்பரா இருக்காரு, இவரோட ரிலேஷன்ஷிப் வித் காட் பெர்ஃபெக்டாக இருக்கு. பட் இருந்தாலும் இவர் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மாதிரி, தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனம் நிறைவேறதுக்காக இவர் தன்னைத்தான் தாழ்த்தி மற்றவங்களோட சேர்த்து இவரு மற்றவங்களுக்காக அந்த பாரத்தை இவர் மேல சுமந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் லார்ட் ஆன்சர்ஸ் த பிரேயர். அப்ப பாருங்களேன், இது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது, "Oh my God, lean down and listen to me." Thank you, Jesus. Okay, listen to me. "Open your eyes and see our despair. See how your city, the city that bears your name, lies in ruins. We make this plea not because we deserve the hell, but because of your mercy." உங்களோட கிருபையால எங்களை திருப்பி ரெஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கறாங்க. "Oh Lord, hear. Oh Lord, forgive." எங்களை மன்னிங்க. "Oh Lord, listen and act. For your own sake, do not delay. Oh my God, for your people and your city bear your name." திரும்ப கேட்டு இந்த பிரேயரை முடிக்கிறார். பிரேயரை முடிச்ச உடனே அவருக்கு ஒரு ஆன்சர் வருது. பாருங்களேன், இவர் செல்ஃபிஷா பிரேயர் பண்ணவே இல்லை, சுயமா பண்ணவே இல்லை. எப்பொழுதும் இந்த செல்ஃப்லெஸ் ப்ரேயருக்கு இமிடியேட்டா ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ செல்ஃப்லெஸ் ப்ரேயர், நம்ம செல்ஃபிஷா ப்ரேயர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இவனோட ஆசைக்காக ப்ரே பண்றான், இவன் சுயத்துக்காக ப்ரே பண்றான், தேவைக்காக மட்டும்தான் ப்ரே பண்றான், தேவைக்காக மட்டும்தான் என்னை பயன்படுத்துறான்னு வரும்போது சில நேரத்தில் நம்ம ப்ரேயர் ஆன்சர் ஆகாது. அப்ப இங்க இமிடியேட்டா அவரோட ஆன்சர்ஸ் கிடைக்குது. அப்ப கேப்ரியல் வராரு உடனே. எப்பவுமே இந்த கேப்ரியல் தான் யாரு, இந்த மெசஞ்சருக்கு பிரதான தூதன், மெசேஜ் கொண்டு வரதுக்கு. மைக்கேல் இந்த ஃபைட்டிங் ஃபோர்ஸோட ஹெட், இந்த அவங்களோட ஆர்மி, இந்த ஹெவன் ஆர்மியோட ஹெட் மைக்கேல். மெசேஜிங் சர்வீஸ், அதாவது இந்த இது மெசேஜ் எல்லாம் கொண்டு வரதுக்கு, காடோட ஆன்சர்ஸை கொண்டு வரது எல்லாமே கேப்ரியல். இவங்களுக்கெல்லாம் நிறைய சப் ஏஞ்சல்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க தான் பிரதான தூதர். அதுல அப்புறம் அந்த வர்ஷிப்போட ஹெட் லூசிஃபரா இருந்தா அவன் தள்ளப்பட்டா அந்த பிளேஸ்க்கு தான் ஆண்டவர் நம்மளே மாத்திக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் நம்மளே படைச்சதே ஆராதிப்பதற்காக. ஃபைன். அப்போ உடனே இங்க காப்ரியல் வராரு. தானியேல் 9:21, "As I was praying, Gabriel, whom I had seen in the earlier vision, came swiftly to me at the time of evening sacrifice." ஒரு ஈவினிங்ல கேப்ரியல் நிக்கிறார். "He explained to me, Daniel, I have come here to give you insight and understanding." ஓகே, நான் உனக்கு ஒரு அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, "தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன்." அந்த இன்சைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு ஒரு இது, அதாவது நீ பண்ண ஜெபத்துக்கும் நீ எதுக்கு முன்னாடி பைபிள் வாசித்ததுக்கும் உள்ள மீனிங் எல்லாத்தையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்காக நான் இப்ப வந்திருக்கிறேன். அதோட மீனிங் சொல்லித்தர வந்திருக்கிறேன். "The moment you begin praying, a command was given."
இவர் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சு. அவர் வந்து அவர் ப்ரேயர் பண்ணது ஒரு பெரிய லாங் ப்ரேயர் தான், பெரிய ப்ரேயர் பண்ணாரு. ஆனா அந்த ப்ரேயர் ஆரம்பிச்ச உடனே அவருக்கு வந்து கேப்ரியலுக்கு கமெண்ட் ஆயிடுச்சு. ப்ரேயர் முடிக்கும் போது இல்ல, நிறைய நேரம் நம்மளோட வாழ்க்கையிலும் when you step into the prayer, நீங்க நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் கடைசியில் தான் எல்லாத்தையும் கேட்பாரு. பிறகு இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வாயிலிருந்து வார்த்தை வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து ஆன்சர் அனுப்பிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க? அதான் வேத வசனம் சொல்லுது, நம்ம இருதயத்துல என்ன ப்ரே பண்ண போறோம், அடுத்து என்ன வார்த்தை வரப்போகுதுன்னு அதுக்கு எல்லாமே அவருக்கு ஏற்கனவே தெரியும். He knows. ஆனா he is expecting us to prayer. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பார்த்திருக்கோம் எதுக்கு நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம நிறைய சீரீஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். அப்போ நம்ம the moment you begin the prayer, Lord knows, okay இவன் எதுக்காக நீங்க ப்ரே பண்ண போறேன், அப்பமே அவர் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அப்போ நம்ம வந்து நம்மளோட வார்த்தைகள்லாம் கஷ்டப்பட்டு போட்டு, நம்மளோட வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கிராமர்லாம் அப்படி பண்ணி அப்படி செந்தமிழ்ல கஷ்டப்பட்டு ஃப்ரேம் பண்ணிலாம் நம்ம கஷ்டப்பட்டு பேசி ஆண்டவர்கிட்ட பேசுவோம். அப்போ இங்க தானியேல் ப்ரே பண்ண ஆரம்பிச்ச உடனே காபிரியல் வந்தாச்சு. The command was given and now I am here to tell you what it was. For you are very precious to God. ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்றாரு, நீ ரொம்ப விலையேறப்பட்டவன்பா, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது. அந்த you are my beloved, இன்னொரு வேர்ஸ்ல போட்டிருக்கேன் யூ ஆர் மை பிலவட்னு போட்டிருக்கேன். யார்? தானியேல். இந்த வார்த்தை தான் ஒவ்வொரு தேவ மனிதர்களும், அதாவது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கேட்க வேண்டும். ஓகே, யாரு நம்மளை சாட்சி கொடுத்தது? இந்த பூமியில நிறைய பேர் நம்மளை சாட்சி கொடுப்பாங்க. அவர் நல்ல ஆளுங்க, அந்த அம்மா சூப்பரான அம்மாங்க, நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபைன், அதெல்லாமே ஃபைன், நல்லதுதான். ஆனா தேவன் பாருங்க தானியேலை குறித்து சாட்சி எப்படி கொடுக்கிறாருன்னா, நீ மிகவும் பிரியமானவன் ஆண்டவர் வந்து கால் பண்ற. யூ ஆர் precious to God, you are so beloved to me. அப்போ டேவிட வந்து ஃப்ரெண்டு மாதிரி வச்சிருந்தாரு, தானியேலை வந்து beloved. அப்போ அந்த அளவுக்கு தானியேல் ஆண்டவரோட க்ளோஸா இருக்காரு. ஸோ அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஓகே, ஃபார் யூ ஆர் வெரி precious to God, listen carefully so that you can understand the meaning of your vision. ஓகே, அப்போ நீ வந்து நான் சொல்ல போறதுல நீ வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ, அப்பதான் உனக்கு புரிய ஆரம்பிக்கும்னு சொல்றாரு. ஓகே, உடனே தானியேல் வந்து சொல்றாரு, a period of 70 sets of 7. இது வந்து நீங்க எழுதியும் வச்சுக்கலாம். மேபி இஃப் யூ ஹேவ் பென் ஆர் பேப்பர் வித் யூ, you can write it down, or on the Bible also you can write it down. நிறைய டைம் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம், என்னடா உண்மையே புரியல, ஏதோ இந்த மேக்ஸ்ல நமக்கு வந்து இந்த அல்ஜிப்ராலாம் சொல்லி தர மாதிரியே இருக்குன்னு நினைப்போம். ஃபைன், நான் இதுல இருந்து கொஞ்சம் நான் ஸ்லோவா எடுத்துட்டு போறேன். I try to bring as slow as possible. Okay, a period of 70 sets of 7 has been decreed for your people and your holy city to finish their rebellion. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 70 வீக்ஸ். இதான் அந்த டேனியலோட 70 வீக்ஸ் சொல்லுவாங்க. அது டோட்டலா வந்து பாருங்களேன், இவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்குன்னா 70 வீக்ஸ், அதாவது இது இங்கிருந்து மன்னிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த எருசலேம் தேவாலயம்லாம் கட்டப்பட்டு மேசியா வந்து அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு அதை அந்த சீக்வன்ஸ் நீங்க நம்ம பார்க்கலாம். நான் எடுத்துட்டு போறேன். என்னென்ன போட்டிருக்குன்னா, decade for your people, your holy city, to finish their rebellion, to put their end to their sin, to atone for their guilt, to bring in everlasting righteousness, to confirm the prophetical vision, and to anoint the most holy place. இதெல்லாமே நடக்கிறதுக்கு 70 வாரம், அதாவது 70 sets of 7. அப்போ 70 sets of 7 போட்டிருக்கு. இங்க வந்து 70 வாரங்கள் போட்டிருக்கு. எவ்வளவு 70 வாரம்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 வீக்ஸ், அதாவது 49 days. அப்போ 49 days வந்து 49 இயர்ஸ்னு வந்து இங்க நம்ம என்டர் பண்ணுவோம். அப்போ 49 வருஷம், 7 வீக்ஸ் வந்து 49 வருஷம், பாசிபிளி க்ளோசிங். அது அந்த 49 வருஷம் எதுக்குன்னா அந்த அதாவது அந்த நெகேமியா வந்து அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடிக்கிற டைம் தான் அந்த 49 வருஷம். சரிங்களா? இந்த 49 வருஷம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 வீக்ஸ் வந்து எதுக்குன்னா, திருப்பி அவங்க வந்து ரெஸ்டோர் ஆகி அவங்க எருசலேம்குள்ள போய் அந்த எருசலேம் தேவாலயத்தை அவங்க வந்து கெட்டி சுத்திகரித்து பண்றதுக்காக ஒரு 49 இயர்ஸ் ஆக்குது.
இதுதான் அதோட மீனிங். அப்போ அதாவது இவங்க தானியல் அப்போ இருக்கும்போது இவங்க வந்து அந்த சிறைப்பட்டு மேதோ பெருசிய சாம்ராஜ்யத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அதாவது பாபிலோன்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களை பத்தி சொல்றாரு. இப்ப இருந்து அதாவது அந்த எருசலேம் தேவாலயம் ரெஸ்டோர் பண்ற வரைக்கும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 49 இயர்ஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் அதோட மீனிங். 7 வீக்ஸ் வந்து 7 sets of 7, அதாவது 7 sets of 7 அப்படின்னா 7 into 7 49 இயர்ஸ் அப்படின்னு அதாவது அதோட மீனிங். ஓகே, அப்போ நெஹேமியா டைம்ல தான் திருப்பி வந்து அந்த எருசலேம் தேவாலயத்தை ரீபில்ட் பண்ணாங்க, செகண்ட் டைம் ரீபில்ட் பண்ணாங்க. அதாவது இந்த இவங்கெல்லாம் வந்து கேப்சர் பண்ணும்போது, அந்த பாபிலோனியன்ஸ் வந்து கேப்சர் பண்ணும்போது அந்த எருசலேம் தேவாலயத்தை நல்லா கொஞ்சம் சேதப்படுத்தி உள்ளால இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் திருடிட்டு போனாங்க. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இது எல்லாமே ரெஸ்டோர் ஆகி அந்த டெம்பிள் திருப்பி ரெஸ்டோர் ஆகி கட்டி சீர்படுத்தி கிட்டத்தட்ட அந்த அப்ராக்சிமேட்டா அந்த வேர்ல்ட் டெஸ்ட்மெண்ட் முடிகிற வரைக்கும் ஒரு 49 இயர்ஸ் ஆகும். டேனியலோட அந்த டைம்ல இருந்து அந்த வேர்ல்ட் டெஸ்ட்மெண்ட் முடிகிற வரைக்கும் ஒரு 49 இயர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன், இப்படி நடந்துட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது அடுத்த வசனம், நவ் லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் 7 sets of 7 plus 62 sets of 7. ஓகே, அப்படின்னா இந்த 7ங்கிறது வந்து வீக்ஸ். 7 sets of 7 7 வாரங்கள், 62 sets of 7 62 வாரங்கள். ஓகே, 7 வாரத்தோட மீனிங் பார்த்தோம். அதாவது தானியலோட நாள்ல இருந்து அந்த எருசலேம் தேவாலயத்தை திருப்பி செகண்ட் டைம் ரெஸ்டோர் பண்றது, அது நெஹேமியாவோட காலங்கள், அது வரைக்கும் 49 இயர்ஸ் வச்சுக்கணும். பிளஸ் அதுக்கப்புறமும் 62 வாரம் போகும், அதாவது அப்ராக்சிமேட்டா 434 இயர்ஸ். 434 இயர்ஸ். அப்போ ரெண்டுமே டோட்டலா பார்க்கும்பொழுது 483, அதாவது 49 plus 434 483 இயர்ஸ். எதுக்குன்னா மேசியாவோட வருகை, அதாவது அவர் பிறப்பில் மேசியா வந்து அந்த எருசலேம்குள்ள வர டைம் வந்து அந்த 430, அதாவது 483 இயர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ப்ராஃபஸி வருது. அதாவது இப்ப தானியல் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்துருக்காரு. இங்க இருந்து அந்த எருசலேம், அதாவது எருசலேம் தேவாலயம் கட்டி முடிக்கிற நாள் வந்து 49 இயர்ஸ் இன்னும் ஆகும். அதே போலதான் அப்படியே நடந்தது. நெஹேமியோட வாழ்க்கை அதாவது வாழ்நாள்ல இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. 49 இயர்ஸ்ல அந்த எருசலேம் தேவாலயம் திருப்பி ரெஸ்டோர் ஆகி மக்களும் எல்லாரும் திருப்பி எருசலேம்குள்ள வந்தாங்க. திருப்பி அதுல இருந்து திருப்பி 62 வாரங்கள், அதாவது 434 இயர்ஸ் கழிச்சுதான் மேசியா வந்து இந்த எருசலேம்குள்ள வருவார். அப்போ அந்த அந்த பாம் சண்டே அன்னைக்கு அந்த யாரு அந்த கழுதையின் மேல இயேசு கிறிஸ்து வந்து அந்த உள்ளால வருவார், உள்ளால அந்த எருசலேம்குள்ள வருவார். அந்த நாள் வரைக்கும் கரெக்டா 483 இயர்ஸ். பாருங்க, இந்த தானியல் கொடுத்த, அதாவது கேப்ரியல் வந்து தானியல் கொடுத்த இந்த டைம் லைன் வந்து அப்படியே அக்யூரேட்டா எக்ஸாக்டா அப்படியே இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஹிஸ்டரி நீங்க எடுத்து பார்க்கும் பொழுதும் இந்த பைபிள்ல போட்டிருக்கிற ஒவ்வொரு இந்த டைம் பீரியட்ஸும் அக்யூரேட்டா எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். நம்ம வந்து ஏதோ கஷ்டப்பட்டு எடுத்து நம்ம ஃபிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க இந்த பைபிளை ட்ரேஸ் பண்ணிட்டே அப்படியே வாங்க, ஹிஸ்டரி அழகாக மேட்ச் ஆகிட்டே வரும். அதான் அமேசிங். அப்போ இந்த ப்ராஃபசிஸ் எல்லாமே அப்படியே ஃபுல்ஃபில் ஆகுது. அப்போ அந்த தானியல் அந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 483 இயர்ஸ் கழிச்சுதான் இயேசு கிறிஸ்து வந்து எருசலேம்குள்ள வராரு. அது அப்ராக்சிமேட்டா AD 30 தான் இயேசு கிறிஸ்து வந்து வராரு. எங்க அந்த எருசலேம்குள்ள வராரு. அது அந்த சிலுவைக்கு போறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த சண்டே அன்னைக்கு அவர் உள்ளால வராரு. இதை பத்தி தான் இங்க போட்டிருக்கு. புரியுதுங்களா? அப்போ பாருங்களேன், now listen and understand the 7 sets of 7 plus 62, அதாவது 49 plus 434, 49 plus 434, 7 weeks plus 62 weeks. அப்படின்னா 434 years அர்த்தம் will pass from the time the command is given to rebuild the Jerusalem. அதாவது அந்த எருசலேம் கெட்டுறதுல இருந்து அனாயிண்டட் ஒன் எருசலேம்குள்ள வரது வரைக்கும், அதாவது எருசலேம் தேவாலயத்தை செகண்ட் டைமா நெஹேமியா கட்டினாரு. அந்த நாள்ல இருந்து திருப்பி தேவன் அனாயிண்டட் ஒன் வந்து இயேசு கிறிஸ்து திருப்பி அந்த எருசலேம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 434 இயர்ஸ் ஆகும். அதான் தெளிவாக போட்டிருக்கு. அப்போ எருசலேம் will be rebuilt with the streets and strong defenses despite the perilous times.
இது நெகேமியோட நாட்கள்ல வந்து இது வந்து நிறைவேறிச்சு. நெகேமியோட நாட்கள்ல அந்த 49 இயர்ஸ் கழிச்சு எக்ஸாக்டா இந்த நெகேமியா மூலமாக அந்த எருசலேம் தேவாலயம் திருப்பி ரீபில்ட் பண்ணாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். நெகேமியாவோட நீங்க டைம் ஃப்ரேம் எடுத்து பார்க்கும்போது பயங்கர ஒரு கஷ்டமான நேரத்துல தான் நெகேமியா வந்து ஒரு கையில கத்தியும் ஒரு கையில செங்கலையும் வச்சு கஷ்டப்பட்டு கட்டுவார். ஏன்னா வந்து அன்னைக்கு அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கு விரோதமாக எல்லா கூலி ஆட்களும் ஒரு கையில கத்தியும் இன்னொரு கையில வந்து சிமெண்ட் கரண்டியும் தான் இருந்தது. இப்படிதான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அதை குறித்து தான் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. ஜெருசலேம் will be rebuilt with the streets and strong defenses despite the perilous times. அங்க கஷ்டமான நேரத்திலயும் அதை வந்து ஸ்ட்ராங்காக என்ன பில்ட் பண்ணுவாங்க போட்டுட்டு தானியேல் 26 ஐ மீன் 9:26 ஆஃப்டர் திஸ் பீரியட் ஆஃப் 62 sets of 7, அதாவது அந்த 434 வருஷம் கழிச்சு தானியேல் 9:26 the anointed one will be killed. ஹல்லேலூயா. எக்ஸாக்டா அப்படி நடந்தது. அந்த அதாவது எருசலேம் தேவாலயம் அதாவது நெகேமியா மூலமா கட்டி முடிச்சதுல இருந்து 434 வருஷம் கரெக்டாக போய் அந்த அனாயிண்டட் ஒன் வில் பி கில்ட். யாரு? அந்த இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்படுவார். கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா அந்த 30 AD வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அப்பியரிங் டு ஹேவ் பீன் அக்கம்ப்ளிஷ் நத்திங். அவர் பார்க்கும்போது எதுவுமே அக்கம்ப்ளிஷ் பண்ணாத மாதிரி தெரியும். எதுவுமே அதாவது வந்து பொசுக்கி போயிட்டாரு, அதாவது இது ஒண்ணுமே பண்ணாம போயிட்டாரேன்னு சொல்ற மாதிரி பேசினாங்க நிறைய பேர் அப்போ. ஆனா அவர் ஸ்பிரிச்சுவல் கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அது வந்து பிசாசுக்கும் தெரியாது, நிறைய மக்களுக்கும் இன்னும் புரியல. ஓகே, அந்த ரூலர் will arise whose armies will destroy the city and the temple. இது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதாவது இதை வந்து தானியேல் பார்த்துட்டு இருக்காரு. நெகேமியோட நாட்கள்ல வந்து 49 இயர்ஸ் கழிச்சு, தானியேல்ல இருந்து 49 இயர்ஸ் கழிச்சு நெகேமியோட நாட்கள்ல எருசலேம் தேவாலயத்தை திருப்பி கட்டிடுவாங்க. அப்புறம் நெகேமியால இருந்து இயேசு கிறிஸ்துவோட அந்த சிலுவை அதாவது அறையப்படுறதுக்கு வந்து 434 இயர்ஸ் ஆகும். எக்ஸாக்ட் அப்படிதான் அங்க ப்ராஃபஸி பண்ணாங்க. அதுதான் 62 sets of 7 434 இயர்ஸ்னு அர்த்தம். அப்போ அப்ராக்சிமேட்டா 30 AD வந்து இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சாங்க. அரைஞ்சதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அந்த நாட்கள்ல ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க திருப்பியும் எருசலேமை அழிப்பாங்க. அதே போல 70 AD எருசலேம் தேவாலயம் திருப்பியும் அழிக்கப்பட்டது. ஒரு கல்லின் மீது ஒரு கல்லு கூட இல்லாத அளவுக்கு எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டது. யாரு அந்த நாட்கள் யாரு அதாவது இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சாங்களோ அதே ஆட்சிக்காரங்க அவங்கதான் திருப்பி எருசலேமை அழிப்பாங்க. ஏன்னா அப்ப அழிச்ச அவங்கதான், அந்த ரோமன்ஸ் அழிச்ச அவங்கதான் அந்த அந்த எருசலேமோ அல்லது இஸ்ரேலுங்கிற ஒரு தேசமே இல்லாம போயிருச்சு. அந்த அளவுக்கு அவங்க அழிச்சாங்க. ஓகே, பாபிலோனோடைய டைம்லயும் நெபுகாத்நேசர் வாழ்ந்த நாட்கள்லயும் இஸ்ரேலுங்கிற ஒரு தேசம் இருந்தது. ஆனா அங்க மக்கள் தான் வாழ முடியல, யாருமே வந்து டெம்பிளை போய் ஆராதிக்க முடியல. ஆனா அந்த ரோமன்ஸ் பண்ற அந்த எருசலேம்ல ரோமன்ஸ் ஆட்சி பண்ற நாட்கள்ல இயேசு கிறிஸ்து சிலுவையில அரைஞ்சாங்க. அவர் வந்து அப்புறம் உயிர் தெழுந்து மேல போனதுக்கு அப்புறம் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 40 வருஷம் கழிச்சு எல்லாம் தரமட்டமாயிருச்சு. எருசலேம் தேவாலயம் இல்ல, எருசலேம்ல யாருமே இது பண்ண முடியாது, இஸ்ரேல் ஒரு லேண்டே இல்லாத அளவுக்கு போயிருச்சு. அதுதான் இங்க போட்டிருக்கு. பாருங்களேன், ஆஃப்டர் திஸ் பீரியட் ஆஃப் 62 sets of 7, அதாவது 434 இயர்ஸ் கழிச்சு the anointed one will be killed. இது AD 30 நடந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். appearing to be having accomplished nothing. எதுவுமே அக்கம்ப்ளிஷ் பண்ணாத மாதிரி போன மாதிரி இருந்தது. தமிழையும் வாசிக்கிற பாருங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அந்த சந்ததி, அதாவது அந்த ரோமன்ஸ் வந்து அந்த மக்களையும் அந்த தேவாலயத்தையும் அழித்து போடுவாங்கன்னு போட்டிருக்கு. அதே போல 70 AD நடந்தது. The end will come with a flood and war and its mysteries are decreed from the time to very end. பாருங்களேன், டோட்டலா 70 வீக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 24வது இது பார்க்கும் பொழுது, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓகே, டோட்டலா 70 வீக்ஸ். 70 வீக்ஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 7 வீக்ஸ் தான் பார்த்தோம். டேனியலோட டைம் லைன்ல இருந்து நெகேமியா வரைக்கும் போகுது. அது 49 இயர்ஸ். அடுத்தது 62 பிளஸ் 7 69 வீக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். 69 வீக்ஸ் வந்து எதோட முடியுதுன்னா இயேசு கிறிஸ்து வந்து சங்கரிக்கப்படுறதோட 69 வீக்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. டோட்டலா 70 வீக்ஸோட டைம். அதான் அந்த 70 வாரங்கள் பார்த்த அந்த எரேமியா பார்த்த அந்த 70 வீக்ஸ் டைம் அது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து 69th வீக்ல வந்து சங்கரிக்கப்பட்டாச்சு. அது வரைக்கும் டைம் லைன் கரெக்டாக இருக்கு.
ஃபைன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னும் ஒரு வாரம் பாக்கி இருக்கு, 70th வீக். அதாவது இன்னும் அந்த 7 இயர்ஸ், அந்த 7 இயர்ஸ், அதாவது 1 வீக் இன்னும் பாக்கி இருக்கு. டோட்டலா வந்து 70 வீக்ஸ் தான் திருப்பி அவருடைய ஆட்சிக்கு, இயேசு கிறிஸ்துவோட ஆட்சிக்கு வந்து 70 வீக்ஸ் தான் டோட்டல் டைம் ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ 7 வீக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். 7 வீக்ஸ் வந்து இட்ஸ் 49 இயர்ஸ். ஃப்ரம் டேனியல் டில் நெஹேமியா வந்து 49 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரம் நெஹேமியா டில் கிரைஸ்டோட குரூசிஃபிகேஷன் வந்து 62 வீக்ஸ், அதாவது 434 இயர்ஸ். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது டோட்டலா 69 வீக்ஸ் ஆச்சு. அடுத்தது என்ன ஆகுதுன்னு, இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது. ஆண்டவர் சர்ச்சோட ஏஜ் இடையில கொண்டு வராது. இந்த சர்ச்சோட ஏஜை தான் யாருக்குமே அவர் வெளிப்படுத்தல, தானியலுக்கும் வெளிப்படுத்தல. இது வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி ஒரு சர்ச்சோட டைம் லைன். இப்போ ஒரு 2000 இயர்ஸா வந்து அந்த சர்ச்சோட டைம் லைன் இந்த 69th வீக்குக்கும் 70th வீக்குக்கும் நடுவில் ஆண்டவர் இன்சர்ட் பண்றாரு. இப்போ நம்ம சர்ச்சோட டைம் லைன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், கிரேஸ் டைம் பீரியட். அப்போ இதை இடையில இன்சர்ட் பண்றாரு இந்த 69th வீக்குக்கும் 70th வீக்கும். நீங்க இந்த வீக்ஸ் ஞாபகம் வச்சாதான் அடுத்த வெளிப்படுத்தின விசேஷத்துல உங்களுக்கு நல்லாவே புரியும். How many of you are with me? எத்தனை பேர் உங்களுக்கு புரிஞ்சுது? ஓகேங்களா? அப்போ நல்லா பாருங்களேன், இந்த 69th வீக்ல தான் இது வந்து கிரைஸ்டோட குரூசிஃபிகேஷன் நடந்தது. The anointed one will be crucified, அதெல்லாமே போட்டிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இடையில சர்ச்சோட டைம் ஃப்ரேம். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து வந்து மரித்து ஒரு 10 டேஸ்ல, அதாவது ஒரு 40 டேஸ் இருந்தாரு. 40th டே வந்து மேல போனாரு. 50th டே ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பயங்கர ரிவைவல் ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு 40 இயர்ஸ் ஹெவி ரிவைவல் ஸ்ப்ரெட் ஆகுது. அங்கங்க அப்போஸ்டல்ஸ் மூலமாக, பீட்டர் மூலமாக, பால் மூலமாக பயங்கர ரிவைவல் தேசம் எங்கும் பரவுது. அப்புறம் 70th AD எருசலேம் தேவாலயத்தை வந்து ரோமர்கள் மூலமாக சுட்டரிக்கப்பட்டு எருசலேம் நகரமே இல்லாத மாதிரி போயிருச்சு. சரி, ஓகே. அப்போ இந்த டைம் ஃப்ரேமை ஆண்டவர் வந்து ஷிஃப்ட் பண்ணி இடையில சர்ச் ஏஜை கொண்டு வரார். இது வந்து பழைய ஏற்பாடு சொல்லி யாருக்குமே வெளிப்படுத்தல. இன்னும் ரிமைனிங் 1 வீக் இருக்கு. அப்ப அந்த 1 வீக் பாருங்களேன், அந்த 1 வீக் யாரு ஆட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, இது வரைக்கும் பார்த்துட்டோம். The end will come with a flood and war, and its mysteries are decreed from the time to the very end. அந்த கடைசி எண்ட் எப்படி முடியும் போட்டிருக்கு பாருங்களேன். அந்த கடைசி வாரம் எப்படி இருக்குன்னா, பயங்கர மோசமான ஃப்ளட் இருக்கும், வார் இருக்கும், மிஸ்ட்ரீஸ் ஆர் டிக்ரீட் ஃப்ரம் த டைம் டு த வெரி எண்ட். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரிந்த மொத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அந்த 70th வீக்கு வந்து இப்படிதான் இருக்குன்னு போட்டிருக்கு. ஜல பிரளயம் வந்து பயங்கர மோசமான ஒரு சம்பவம். நம்ம ஏற்கனவே வந்து நோவாவோட நாட்கள்ல பூமி எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு, அந்த 8 பேரை தவிர. அதான் ஜல பிரளயம். நமக்கு புரிஞ்சதுன்னு ஜல பிரளயம் அதான் நமக்கு வரும். அந்த மாதிரி உள்ள நாட்கள் வரும். அந்த கடைசி வாரம் அப்படிதான் இருக்கும் சொல்லிட்டு, அதன் முடிவு ஜலப்பிரளயம் போல இருக்கும். முடிவு பரிந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாகும். அதாவது ஜலப்பிரளயம் போல அது பயங்கர மோசமான நாட்கள் இருக்கும். அது முடிகிற டைம்ல அந்த வார் நடக்கும், பயங்கர நாசமெல்லாம் உண்டாகும் சொல்லிட்டு அந்த கடைசி வாரத்தை பத்தி பேசுறாங்க. இந்த கடைசி வாரம் எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடணும். The ruler will make a treaty with the people for a period of 1 set of 7. இந்த ரூலர் வந்து யாருமே இல்லை, அந்தி கிறிஸ்து. ஓகேங்களா? இது வந்து கடைசியில் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த சபை பாருங்களா, ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. சீக்கிரட்டாக ஆண்டவர் சபையை இன்சர்ட் பண்ணியிருக்காரு. 69th வீக் முடிஞ்சவொடனே சபையை இன்சர்ட் பண்றாரு. ஓகேங்களா? இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 2000 இயர்ஸ் அந்த சபையை இன்சர்ட் பண்ணிட்டு இருக்காரு. திருப்பி இந்த சீக்கிரட்டாவும் சபையை எடுத்துருவார். ஸோ இந்த சர்ச் வந்து இட்ஸ் சீக்ரெட் மிஸ்ட்ரி. How many of you are with me? எத்தனை பேருக்கு இந்த உங்களுக்கு சம்பவம் புரியுது? ஹல்லேலூயா. அப்போ அந்த சர்ச் வந்து சீக்ரெட் மிஸ்ட்ரியாக இடையில இன்சர்ட் பண்ணியிருக்கிறார். 69th வீக்ல இன்சர்ட் பண்ணி இப்போ நம்ம அந்த சீக்ரெட் மிஸ்ட்ரியில வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கிங்டமும் நமக்குள்ள இருக்கு. ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வரைக்கும் சீக்ரெட்டா வரும். இந்த சபையை சீக்ரெட்டா எடுத்துக்கொள்ளப்பட்டுருவார். எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த 70th வீக் ஆரம்பிக்குது. இந்த லாஸ்ட் வீக், இந்த 7 இயர்ஸ், அந்த 1 வீக் இன்னும் உங்களுக்கு பாக்கி இருக்கு. அப்போ அந்த 1 வீக் திருப்பி வந்து again they will continue. ஹல்லேலூயா. அந்த வீக் யார் ஆட்சி பண்ணுவாங்கன்னா அந்தி கிறிஸ்து. அதான் இங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. தானியேல் 9:27. The ruler will make a treaty with the people for a period of 1 set of 7. அதாவது 7 ஒரு வாரம், அதாவது 7 வருஷம். The ruler will make a treaty with the people for, ஏன்னா ட்ரீட்டிங்கிறது வந்து அவன் முத்திரை போட வைப்பான்.
அந்தி கிறிஸ்துவோட முத்திரை அதான் எல்லாத்தோட அந்த எல்லா மக்களோடையும் ஒரு முத்திரை போட்டு வச்சு அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவான். பட் ஆஃப்டர் ஹாஃப் திஸ் டைம் 3.5 வருஷம் போகும்போது, ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் அதாவது உபத்திர காலம், மகா உபத்திர காலம், இதே தான் வெளிப்படுத்தல போட்டிருக்கோம். பட் ஹாஃப் திஸ் டைம் he will put an end to the sacrifices and offering. இந்த ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் முடியும் போதே இந்த யாருமே ஆராதிக்க முடியாது, யாரும் வந்து ஜெபம் பண்ண முடியாது, யாருமே வந்து பலி செலுத்த முடியாது, அந்த எருசலேம் தேவாலயத்தில் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவான். And as the climax to this terrible deeds, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது இந்த 3.5 வருஷம் உபத்திர காலம் நம்ம பார்த்திருக்கோம் வேதத்துல. அதாவது இனிமேல் வரக்கிற இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியில் என்ன நடக்கும் தான் இங்க போட்டிருக்கு. Deeds, he will set up a sacrilegious object that causes destruction. இது யாருன்னா அந்தி கிறிஸ்து தான், ஆன்டி கிறிஸ்து தான். அவனை கொண்டு போய் அந்த அதாவது எருசலேம் தேவாலயத்துல போய் நான் தான் கடவுள், நான் தான் தேவன், நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அவன் சிங்காசனத்துல போய் ஏறி போய் உட்காந்துருப்பான். அதான் வந்து அந்த செக்ரிலிஜியஸ் ஆப்ஜெக்ட். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை பண்ணி உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியை காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலமும் பாலாக்கிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். Until the fate decreed for this defiler is finally poured out on him. அவன் போய் அதாவது அந்த அந்தி கிறிஸ்து போய் எருசலேம் தேவாலயத்துல உள்ள போய் அந்த பிரதான இடத்துல அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் தான் கடவுள், என்னை தான் வணங்கணும்னு சொல்லுவான். இது தெளிவா போட்டிருக்கு. வெளிப்படுத்தல இதே தான் அப்படி கம்பேர் பண்ணலாம். நம்ம இன்னொரு நாள் நம்ம அதை பத்தி பார்க்கலாம். பாருங்களேன், இது வந்து இனிமேல் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் நடக்கும் தான் அந்த ஃபைனல் 70th வீக். அந்த 70th வீக் அதாவது அந்த 7 வருஷம் என்ன நடக்கும்னு சொல்லி தான் இந்த வசனம் போட்டிருக்கு. இது இனிமேல் நடக்க போகுது. இது வரைக்கும் 69 வீக்ஸ் முடிஞ்சு போச்சு. 69th வீக் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட ஒரு வாரம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இடையில வந்து இந்த சர்ச்சோட டைம் லைனை ஆண்டவர் சீக்கிரட்டா இன்சர்ட் பண்ணி நம்மளை வந்து இந்த கிருபையால நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இது வந்து சீக்கிரட்டாக சபையும் எடுத்துக்கொள்ளப்படுவார். அதுக்கப்புறம் தான் 70th வீக் ஆரம்பிக்கும். இடையில வந்து சீக்கிரட்டாக இன்சர்ட் பண்ணது இதெல்லாம். Until the fate decreed for this defiler is finally poured out on him. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த சம்பவத்தை குறித்து தான் இயேசு கிறிஸ்துவும் நிறைய நேரத்துல பேசுறாரு. மத்திய 24-21 இந்த கடைசி உபத்திர காலம் எப்படி இருக்குன்னு பேசுவார். வெளிப்படுத்தல் வந்து அதாவது அந்த 4-19 வரைக்கும் உள்ள சாப்டர்ஸ் எல்லாமே இந்த உபத்திர காலத்துல நடக்கும் பத்தி தான் பேசுவார். அதாவது இந்த லாஸ்ட் வீக் இந்த 70th வீக் என்ன நடக்கும் தான் பேசியிருக்கு. அப்போ the 70th week will end when the Christ returns to the earth to be established his kingdom. அவருடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி, அதாவது அவருடைய ஆட்சி எப்ப நடக்கும்னா 70 வீக்ஸ் சொல்லிட்டு எங்க எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தினது. இங்க வந்து கேப்ரியல் வந்து தானியலுக்கு பிரிச்சு கரெக்டா காமிக்கிறார். இதெல்லாம் எப்ப நடக்கும்? ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ், அதாவது 49 இயர்ஸ், அதுக்கப்புறம் 434 இயர்ஸ், இந்த 69 வீக்ஸ் இது ஃபர்ஸ்ட் முடியும். அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு வீக் ஒன்று இருக்கு, அதை வந்து அந்தி கிறிஸ்து வந்து ஆட்சி பண்ணுவான். ஆனா அதுக்கு நடுவில் தான் ஆண்டவர் சர்ச் ஏஜை கொண்டு வந்துட்டார். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் உங்களுக்கு இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் இதான் தானியேலோட 27 வந்து அந்த அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி எப்படி வந்து நிறைவேறும். கடைசியில வந்து அவன் சங்கரிக்கப்படுவான். அந்த 7 வருஷம் முடியும் போது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை நடக்கும். அப்ப அந்த ஃபைனல் வீக் வந்து ஸ்டில் பெண்டிங். அந்த 70th வீக் தான் அந்த அந்தி கிறிஸ்துவோட வாரம் ஆரம்பிக்கும். அந்த வாரம் எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா சபை ஆண்டவர் சீக்கிரட்டாக தான் இன்சர்ட் பண்ணியிருக்காரு, சீக்கிரட்டா தான் எடுப்பார். ஆண்டவர் சீக்கிரட்டாக அந்த சபையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சீக்கிரட் கம்மியில சபையை எடுப்பார். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ பி ரெடி, கெட் ப்ரிப்பேர்ட். ஒவ்வொரு வருஷம் நம்ம பழைய ஏற்பாட்டுல எங்க சீக்ரெட் கம்மிங் இருக்குன்னு நிறைய பேர் கேட்கறாங்க. பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம வந்து டைம் ஃப்ரேம் நம்ம அழகா பார்க்கும்போது இடையில சர்ச் எங்க வந்திருக்குன்னு நம்ம அழகா கண்டுபிடிச்சிடலாம். சர்ச்சை வந்து ரொம்ப சீக்கிரட்டா கொண்டு வந்திருக்கிறாரு. சர்ச்சை சீக்கிரட்டாவும் எடுப்பாரு. ஆண்டோட வருகையும் சீக்கிரட்டாக தான் இருக்கு. ஆனா இங்க போட்டிருக்கிற காரியம் அந்த கடைசி வாரம் இனிமேல் தான் நடக்க போகுது. அந்த அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி, அந்த லாஸ்ட் 1 வீக், அந்த 7 இயர்ஸ், அந்த 7 இயர்ஸ் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய அந்த 7 இயர்ஸ் ஆன்டி கிறிஸ்டோட பீரியட். அந்த 7 இயர்ஸ் முடிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை நடக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, அந்தி கிறிஸ்துக்கு 7 வருஷம் தான் ஆட்சி பண்ணுவான்னு சொல்லிட்டு எங்க போட்டிருக்கு? நிறைய இடத்துல போட்டிருக்குங்க பைபிள்ல. நீங்க தானியேல பார்க்கலாம், வெளிப்படுத்தல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் அந்த 1260 டேஸ் எல்லாம் போட்டிருக்கு. அது வந்து நம்ம வெளிப்படுத்தல அந்த டேஸ் கணக்குல போட்டிருக்கோம். அதை பத்தி இன்னொரு நாள் பார்க்கலாம் நம்ம. So with this I want to conclude. So I hope you are blessed. I hope you could able to relate the things what God has kept in the book of Daniel.
ஏன்னா இந்த வசனங்கள் நம்ம டைம் எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி ஷுட் நோ அண்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ் வாட் காட் ஹேஸ் இன்ஸ்டோர்ட் இன் அஸ். நம்ம வேதத்துல கொடுத்துருக்கிற காரியங்கள் ஆண்டவர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் நம்ம கையில இருக்கு. அந்த நாட்கள்லாம் வந்து நம்ம வேதத்துல நம்ம வீட்டுல ஒரு 15-20 பைபிள் வச்சு பிரோஜனம் இல்லை. அப்ப ஆண்டவர் கேட்பாரு, நாளைக்கு இதெல்லாம் ஏன்னு தெரியாம நீ ஜெபம் பண்ணவேலன்னு கேட்கும்போது ஆண்டவர் இதெல்லாம் பத்தி எனக்கு தெரியவே தெரியாது நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வசனமா கொடுத்துருக்காரு. ஆண்டவர் அதுக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. நிறைய நேரம் நம்ம வசனம் தெரியாம போறது நிமித்தம், அதாவது மனிதர்கள் அறியாமை நிமித்தம் தான் அவங்க சங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். So understand the word, align to the God's word, and be ready for his coming, so God's name alone be glorified. So with this I want to conclude. If you have any questions, please to put a comment below, or either in the Facebook or on the Zoom. May God's name alone be glorified. If you're really blessed, say amen. Share the video with others. இது வந்து நம்ம ஃபேஸ்புக்ல லைவ் போயிட்டு இருக்கோம். யூடியூப்ல I will be sharing, I will be uploading this video. Share the link as much as possible. Let the people know the truth. May God's name alone be glorified. Let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. You have been so amazing, marvelous. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் சத்தியத்தில் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. குறிப்பாக இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆழத்துக்குள் எங்களை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. வசனங்கள் எங்களுக்குள்ளாக போகட்டும். We need to understand the time frame, timeline, Lord. Then only we will know that your plans are amazing. You are an amazing God, and your plans are so marvelous in our life, Lord Jesus. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தையும் பலப்படுத்துங்க. இந்த வசனம் அவங்களுக்குள்ள நிலைத்திருக்கட்டும். அவங்களை ஆயத்தப்படுத்துங்க. யார் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ தேவனுடைய கரம் அவங்க மீது வந்து அமரும்படியாக ஜெபிக்கிறேன். Father, I pray in the name of Jesus, all the oppressions, all the strongholds, all the diseases, all the problems shall move away from them as they listen to this word. We pray in the name of Jesus. அவங்க குடும்பத்துல எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த நேரம் அது உடையட்டும், அது மாறட்டும், தேவனுடைய கரம் கொண்டு வரட்டும். அப்பா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி விடுதலை பெறுவதாக கர்த்தருக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதிகான மகிமை மாட்சியுள்ள முக்கிய செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். Thank you so much for joining in. May God bless you. Let's meet tomorrow at 6:30. God bless you.